இந்த கண்ணீரஞ்சலியை பார்த்துட்டு இதை வெளிப்படுத்தாமல் மறைக்கக்கூடாது. இது எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷின் நேரடி போட்டி நடக்கணும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்துட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறமேல தான் தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தணும். அதற்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தைப்பொங்கல் அன்றைக்கு போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு தொண்டர்களும் உண்மையிலே உன் தலைவனுடைய விசுவாசியாக இருந்தது என்றால் இதை வெளிப்படுத்து. அப்படி இதை வெளிப்படுத்தினா நான் 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் 75 நாளுக்குள்ள நான் வந்து 1 கோடி ரூபா இந்த 4 கட்சி கண்ணீரஞ்சலி போட்டிருக்கேன்ல, அந்த 4 கட்சி தொண்டர்களுக்கும் 1 கோடி ரூபா கொடுக்குறேன். ஆளுக்கு 25 லட்சம் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நம்பர் போட்டிருக்கேன். என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் பத்திரத்தை வாங்க சொல்லணும். தேர்தலில் நிற்கிறதுக்கு தகுதி வேணும், தரம் வேணும். இல்லை ஜெயபாண்டி உடைய வீடியோவை வெளிப்படுத்தவாலும் அந்த தொண்டர்களுக்கு தைரியம் வேணும். இல்லை அந்த தலைவன் அந்தந்த கட்சி தலைவன் ஜெயபாண்டி இதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்த சொல்கிறான். உங்கள் மாதிரி நான் வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தேர்தலில் நின்று செவிச்சு நான் இந்த மாதிரி நன்மை செய்வேன்னு சொல்லலை. முதைய நன்மை செய்கிறேன், அதுக்கு பிறகு தேர்தல் நடத்திக்கிறோம். அப்போ தான் நல்ல தலைவர்கள், நாடை முன்னேற்றக்கூடிய தலைவர்கள் வருவார்கள் என்பதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த பத்திரத்தின் கோரிக்கையை வெளிப்படுத்தாமல் இந்த கோரிக்கைக்கு குரல் கொடுக்காதவன் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்தி பயனில்லை. அவன் பேசாமல் பிரார்த்தல் தொழிலுக்கு போகலாம். அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் 200 கோடி சம்பளம் வாங்குறோம்ன்றான் ஒரு நடிகர். 200 கோடி வாங்குறவன் ஒரு படத்தில் உள்ள 200 கோடி காசு சம்பளத்தை நான் மாணவர்களுக்கு உதவித்தொகையாக கொடுத்தேன் என்று சொல்லலாம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரங்களை வாங்காமல் வெளிநாட்டிலேருந்து துக்ளக்கு பத்திரிக்கையை படித்து பார்த்த வாசகர் NSM சாகுல் ஹமீது அவர் எனக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்குறாரு. எனக்கு அவருக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அதை பத்திரிக்கையில் படித்து பார்க்குறாரு, துக்ளக் பத்திரிக்கையில். அந்த செய்தியை படித்து பார்த்துட்டு எனக்கு வட்டி இல்லாத கடையை உதவி செய்கிறார். அப்போ ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அதுக்கு காசு கொடுத்து பார்த்து உனக்கு இவ்வளோ ரசிகர் இருக்குன்னு காமிச்சிருக்கான்ல, அந்த ரசிகர்களுக்கு ஒரு படத்துடைய காசை முழுசாக விஜய் கொடுக்க முடியுமா? கொடு. அதே மாதிரி ஒரு மாவட்டத்தை நீ தேர்வு செய்து அந்த மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? சீமானோ அல்லது சீமான் ஒரு மாவட்டத்தை தேர்வு செய்யட்டும். 75 நாளைக்குள்ள படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் இல்லை விஜய் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடியவனை 680 நீதிமன்றத்தை வலியுறுத்து. ஐயா, இந்த 4 கட்சி தலைவர்களும்
என்னையும் அவன் ஏதோ பத்திரம் கொண்டு வந்திருக்கான், அதை ஏன் நீ வாங்க மாட்டுற? நீதிபதிக்கு உத்தரவிடுறது தானே வேலை, உன்னுடைய வேலை. அப்போ அவன் செய்கிறான செய்யலான்னு அதை பார்க்கணும். அதை வாங்கிட்டு பத்திரிக்கை டிவிலெலாம் அறிக்கை விடுங்க. அவன் 75 நாளைக்குள்ளே அவன் நிறைவேற்றவில்லை என்றால் மதுரை 6 ADJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா கட்டுறோம்ன்றிருக்கான். இந்த 4 கட்சி தொண்டர்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறோம்ன்றான். அந்த தொண்டர்கள் இதை பற்றி வெளிப்படுத்தினா அவர்களுக்கு தருகிறேன் என்று இதில் சொல்லியிருக்கிறான். அப்போ 2 கோடி ரூபா ஒருத்தன் கொடுக்குறோம்னு சொல்கிறான் சயின்டிஸ்ட் ஜெயபாண்டியன். அப்போ அவன் இது நாள் வரைக்கும் ஏதாவது பொய் சொல்லியிருக்கானா? அவன் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிராடித்தனம் பண்ணதாக எந்த ஒரு போலீஸுக்காரனை நிரூபிக்க முடியுமா? இல்லை என்னுடைய தெருவில் உள்ள மக்களோ இல்லை வேறு யாரோ நிரூபித்தால் அதற்கு கூட ஒரு 50,000 ரூபா தரேன். பொய் பேசினார் ஜெயபாண்டி, பொய் பேசி இந்த இடத்துல இந்த மாதிரி காசு வாங்கினார் அப்படின்னு நிறுவி நான் தர்றேன். அதனால் இந்த பத்திரத்தை படித்து பார்த்துட்டு எனக்கு இந்த வாய்தாவிலையாலும் இந்த கோரிக்கை பத்திரத்தை வாங்கணும் என்று சொல்லியிருக்கேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். நல்ல அன்றைக்கு போடுறேன். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ போடக்கூடிய காரணத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்ணீரிஞ்சில் நான் போட்டிருக்கிறேன். மானமுள்ள ரசிகனாக இருந்தால் இது நீதிமன்றத்துக்கும் அக்லாச்சிமெண்ட் கார்டோட நான் இதை குறித்த இந்த பத்திரத்தை குறித்து அனுப்பியிருக்கிறேன். அதே மாதிரி நான் அனுப்பியிருக்கிற லெட்ரு அந்த ரசீதும் பார்த்துட்டீங்க. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த படத்தை பார்க்குறீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தர்களும் இந்த வீடியோவை இந்த வீடியோ வெளிப்படுத்தலைன்னா நீ ஒரு திருட்டு அரசியல்வாதி என்று தெரிய வேணும். இந்த நீதிபதிகளுக்கு ஒவ்வொரு வழக்கறிஞரும் தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்தவில்லை என்றால் இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். சைபர் கிரைமிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. இந்த வீடியோவை வெளிப்படுத்த வேண்டும், எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.